முழங்கால் வலியால ரொம்ப அவதிப்படுறீங்களா? வலி நிவாரண தைலங்கள் எல்லாம் பயன்படுத்தி பார்த்தோம், அந்த வலி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கா? அப்போ இந்த முழு விளக்கமும் உங்களுக்காகத்தான். நாம சும்மா மேலோட்டமா வலிய பத்தி பார்க்காம அதோட ஆணிவேர் என்னன்னு கண்டுபிடிச்சு ஒரு நிரந்தரமான தீர்வை நோக்கி போக போறோம். நம்ம லைஃப்ல எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்போ பார்த்து ஒரு நாள் சாதாரணமா மாடிப்படி ஏறும்போதோ இல்ல கீழே உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதோ திடீர்னு முட்டில சுள்ளுன்னு ஒரு வலி அடிக்கும். பாத்திருக்கீங்களா? அந்த ஒரு செகண்ட, அந்த ஒரு வலி, அது சும்மா வர்றதில்ல. நம்ம உடம்பு நமக்கு ஏதோ சொல்ல வருது, ஒரு முக்கியமான சிக்னல் கொடுக்குது. இந்த வலிய அனுபவிச்சவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு நல்லாவே புரியும். இந்த மாதிரி வலி வந்த உடனே ஐயோ நமக்கு மட்டும்தான் இப்படி ஆகுது, நம்ம உடம்பு வீக் ஆகிருச்சுன்னு மனசுடைஞ்சு போகாதீங்க. உண்மை என்னன்னா, இது உங்களுக்கு மட்டும் வர பிரச்சனை இல்ல, இது ஒரு குளோபல் இஷ்யூ. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள கிட்டத்தட்ட 70% பேர் இந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்றாங்க. சோ இது உங்க தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, நம்மள பல பேர் சந்திக்கிற ஒரு பொதுவான விஷயம்தான். சரி, இந்த வலிக்கு உண்மையான காரணம் என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சயின்ஸ் படி பாப்போமா? நம்ம முழங்கால் மூட்டு இருக்கு இல்லையா, அங்க 2 எலும்புகளுக்கு நடுவுல கார்டிலேஜ்னு ஒன்னு இருக்கு. அது தமிழ்ல குருத்தெலும்புன்னு சொல்லுவோம். அது ஒரு சாஃப்டான குஷன் மாதிரி. வண்டியில ஷாக் அப்சார்வர் எப்படி பள்ளமேடுல போகும்போது நம்மள காப்பாத்துதோ, அதே மாதிரி நம்ம நடக்கும்போது, ஓடும்போது, குதிக்கும்போது வர அதிர்ச்சியே இதுதான் தாங்கிக்குது. ஆனா வயசாக இந்த குஷன் கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிக்குது. அதோட மூட்டுகளுக்கு நடுவுல இருக்கிற ஆயில் மாதிரி ஒரு திரவமும் கம்மியாகிடுது. இப்ப என்ன ஆகும்? 2 எலும்பும் ஒன்னோட ஒன்னு உரச ஆரம்பிக்கும். அதுதான் தாங்க முடியாத வலியா நமக்கு தெரியுது. வலி வந்த உடனே நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? நேரா மெடிக்கல் ஷாப்புக்கு ஓடி போய் ஏதாவது ஒரு பெயின் ரிலீஃப் பாம் வாங்கிட்டு வருவோம். கரெக்டா? ஆனா அந்த பாம் எல்லாம் உண்மையிலே நம்ம பிரச்சனையை சரி பண்ணுதா? இல்ல அதோட வாக்குறுதியெல்லாம் சும்மா ஒரு தற்காலிகமான ஆறுதலா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்ப நான் உங்களையே நேரடியா ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க யூஸ் பண்ற இந்த பாம், தைலம் எல்லாம் வலியோட மூல காரணத்தை சரி பண்றதா இல்ல வலிய மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு மறக்கடிக்குதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இதுக்கான பதில்ல தான் நிரந்தர தீர்வுக்கான சாவியே அடங்கியிருக்கு. நேரடியான பதில் இல்ல. இந்த தைலங்கள் பிரச்சனைய சரி பண்றதே இல்ல. அது வலியோட அறிகுறிய, அதாவது சிம்டம்ஸ தற்காலிகமா மறைக்குது. அது அப்படிதான். அது எப்படின்னா, நீங்க தைலத்தை தேய்க்கும்போது அது தோல்ல ஒரு மாதிரி சூடா இல்ல ஜில்லுன்னு ஒரு ஃபீலிங்க கொடுக்கும். இந்த புது ஃபீலிங் வந்த உடனே நம்ம மூளை என்ன பண்ணும்னா, முட்டியிலிருந்து வர்ற வலி சிக்னலை விட்டுட்டு இந்த புது ஃபீலிங்க கவனிக்க ஆரம்பிச்சிடும். சொல்லப்போனா இது ஒரு மாதிரி கவனத்தை திசை திருப்புற வேலைதான். உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றேன். ஒரு வீட்ல தீ பிடிச்சு ஸ்மோக் அலாரம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும்? தீ அணைக்கணுமா இல்ல அலாரத்தை ஆஃப் பண்ணணுமா? சத்தம் தாங்க முடியலன்னு அலாரத்தை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்தா என்ன ஆகும்? சத்தம் கேட்காது, ஆனா உள்ளுக்குள்ள வீடு மொத்தம் எரிஞ்சு போயிடும். இந்த தைலங்களும் அதே வேலையை தான் செய்யுது. வலிங்கிற அலாரத்தை மட்டும் ஆஃப் பண்ணுது, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையான பிரச்சனையாகிய அந்த நெருப்பு அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. சரி, அந்த அலாரத்தை ஆஃப் பண்றத விட்டுட்டு உள்ளுக்குள்ள எரியற அந்த நெருப்பு என்னன்னு பார்க்கலாமா? நம்ம மூட்டுக்குள்ள உண்மையிலேயே என்னதான் போராட்டம் நடக்குது? வலியோட சிம்டம்ஸை விட்டுட்டு அதோட மூல காரணங்களான உண்மையான வில்லன்கள் யாருன்னு இப்போ வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறோம். நம்ம மூட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 3 மெயின் வில்லன்கள் இருக்காங்க. முதல் வில்லன் உள் அழற்சி, அதாவது இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன். இதுதான் வலிய உருவாக்குறதுல முக்கிய ஆள். 2வது மூட்டுகளோட வறட்சி. ஒரு மெஷினுக்கு கிரீஸ் இல்லைன்னா எப்படி கஷ்டப்படுமோ அதே மாதிரி நம்ம மூட்டுகள் வறண்டு போய் உராய்வு அதிகமாகுது. 3வதா அந்த கார்டிலேஜ், அதாவது குருத்தெலும்பு தொடர்ந்து டேமேஜ் ஆகிறது. இந்த 3 பிரச்சனைகளையும் நம்ம சரி செய்யாத வரைக்கும் நீங்க என்னதான் தைலம் போட்டாலும் அந்த வலி உங்களை விட்டு போகாது, திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ அந்த வில்லன்களை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம். தைலன்களோட அந்த மேலோட்டமான அப்ரோச்சை விட்டுட்டு வலியோட ஆணி வேறையே டார்கெட் பண்ற ஒரு ஆயில் பேஸ்ட் அப்ரோச் பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதை எப்படி அந்த 3 பிரச்சனைகளையும் சரி பண்ணுதுன்னு பாப்போம் வாங்க. இந்த டேபிள் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் பளிச்சுன்னு புரியும். ஒரு பக்கம் பாம், அதாவது தைலம், அதோட ஆக்ஷன் வெறும் சர்ஃபேஸ் லெவல், அதாவது மேலோட்டமானது. அதோட டார்கெட் சிம்டம், அதாவது அறிகுறி மட்டும்தான். அதனால கிடைக்கிற ரிசல்ட் தற்காலிகம். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, ஆயில், அதோட ஆக்ஷன் டீப் பெனட்ரேஷன், அதாவது ஆழமா ஊடுருவி போகும். அதோட டார்கெட் மூல காரணம். அதனால கிடைக்கிற ரிசல்ட் லாங் டேர்ம், அதாவது நீண்ட காலத்துக்கு நீடிக்கும். இந்த ஒரு வித்தியாசம் தான் எல்லாத்தையும் மாத்துது. எண்ணெயால எப்படி இவ்ளோ ஆழமா உள்ள போக முடியுது? இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் சயின்ஸ் இருக்கு.
இயற்கை எண்ணெய்களுக்கு லிப்போஃபிலிக்னு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, அதுக்கு கொழுப்பு செல்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு மேக்னெட் மாதிரி. நம்ம தோலும் சரி, மூட்டு திசுக்களும் சரி, கொழுப்பு அடுக்குகளால தான் ஆனது. அதனால இந்த ஆயில் மாலிக்யூல்ஸ் ரொம்ப ஈஸியா நம்ம ஸ்கின்னை தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கிற மூட்டு திசுக்கள் வரைக்கும் டைரக்டா போயிடுது. இதனால மருந்து கரெக்டா பிரச்சனை இருக்கிற இடத்துக்கே போய் சேருது. நாம பார்த்த வில்லன் அந்த உள் அழற்சி, அதாவது இன்ஃப்ளமேஷன். அத இந்த ஆயில் எப்படி சமாளிக்குதுன்னு பாப்போம். இந்த எண்ணெயில பாத்தீங்கன்னா மஞ்சள் சாறு, பூண்டு சாறு மாதிரி இயற்கையான பவர்ஃபுல்லான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ் இருக்கு. இது உள்ளுக்குள்ள போய் வீக்கத்தையும் வலியும் உண்டாகிற கெமிக்கல்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. இதனால நீங்க தொடர்ந்து பயன்படுத்தும்போது காலையில எழுந்ததும் இருக்கிற அந்த மூட்டு பிடிப்பு, அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் நல்லாவே குறையறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம மூட்டுகளை ஒரு இன்ஜின் மாதிரி நினைச்சுக்கோங்க. இன்ஜினுக்கு எப்படி ஆயில் முக்கியமோ அதே மாதிரி நம்ம மூட்டுகளுக்கு சினோவியல் ஃப்ளூயிட்னு ஒரு நேச்சுரல் லூப்ரிகன்ட் தேவை. இந்த எண்ணெய் என்ன பண்ணுதுன்னா 2 விதமா வேலை செய்யுது. ஒன்னு வெளியிலிருந்து ஒரு லூப்ரிகேஷன் கொடுக்குது. அதை விட முக்கியமா உள்ளுக்குள்ள அந்த நேச்சுரல் லூப்ரிகன்ட்டை சுரக்க தூண்டுது. இதனால என்ன ஆகும்? மூட்டுகளோட மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்மூத் ஆயிடும், உராய்வு குறையும், வலியும் தானா குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் நிரந்தர தீர்வுக்கான பாதை. சரி, இந்த எண்ணெய் ஒரு நல்ல தீர்வுன்னு நமக்கு இப்போ நல்லா புரிஞ்சிடுச்சு. ஆனா பெஸ்ட் மெடிசனா இருந்தாலும் அதை சரியா பயன்படுத்தினாதான் முழு பலனும் கிடைக்கும் இல்லையா? நீடித்த நிவாரணம் வேணும்னா ஒரே ஒரு விஷயம்தான் முக்கியம். அது கன்சிஸ்டன்சி, அதாவது விடாமுயற்சியா தொடர்ந்து செய்யறது. மேக்ஸிமம் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், எண்ணெயை லேசா வார்ம் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடா வேண்டாம், இதமான சூடு. அப்போதான் அது ஈஸியா ஸ்கின்னுக்குள்ள போகும். ரெண்டாவது, வலி இருக்கிற இடத்துல எண்ணெயை ஊத்தி ஒரு வட்ட இயக்கத்துல குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுங்க. மூணாவது, ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி இதை செஞ்சா ரொம்ப நல்லது. ஏன்னா ராத்திரி முழுக்க நம்ம உடம்பு ரெஸ்ட்ல இருக்கும், எண்ணெய் நல்லா உள்ள இறங்கி வேலை செய்யும். ரொம்ப முக்கியமான விஷயம், இதை 1 நாள் 2 நாள் செஞ்சுட்டு விட்டுறாதீங்க. குறைஞ்சது 21 நாளைக்காவது தொடர்ந்து செஞ்சு பாருங்க. நிறைய பேர் செய்யற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? எண்ணெய சும்மா எடுத்து மேலோட்டமா அப்ளை பண்ணிட்டு விட்டுருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா அப்ளை பண்றது மட்டும் பத்தாது. சரியான மசாஜ் செய்யறது தான் ரிசல்ட்டையே கொடுக்கும். ஏன்னா நீங்க மசாஜ் பண்ணும்போது தான் அந்த இடத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகுது, எண்ணெய் ஆழமா உள்ள போகுது, டைட்டா இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது. அதனால இனிமேல் சும்மா தடவாம கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுங்க. சோ நாம இதுவரைக்கும் முழங்கால் வலி அது ஏன் வருது, தற்காலிக தீர்வுகள் என்ன பண்ணுது, நிரந்தர தீர்வு எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டோம். உங்க முன்னாடி இப்போ 2 பாதை இருக்கு. ஒன்னு, தைல மாதிரி மேலோட்டமான தீர்வுகளை வச்சு வலி அப்பப்போ மறைச்சு பிரச்சனைய உள்ளுக்குள்ளேயே வளர விடுறது. இன்னொன்னு, என்ன மாதிரியான ஆழமான அணுகுமுறையை எடுத்துக்கிட்டு வலியோட மூல காரணத்தையே சரி பண்ணி வேரோட அந்த பிரச்சனைய போக்குறது. இப்போ முடிவு உங்க கையில தான். வலிய மறைக்க போறீங்களா இல்ல அதை மூலத்திலிருந்து குணப்படுத்த போறீங்களா? நீங்க எடுக்கிற முடிவு உங்களுடைய ஆரோக்கியத்தையும் வாழ்க்கை தரத்தையும் தீர்மானிக்கும்.